ஹலோ டியூட்ஸ், இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஜிப்லி ஸ்டைல் ஃபோட்டோ எப்படி ரொம்பவே சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணாலே போதும், அவுட்புட் இந்த மாதிரி சூப்பராக கிடைக்கும். இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது உங்களின் நண்பன் விஜய். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறது பார்ப்போம். எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராக்பீட்டா. இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் எதுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் வெப்சைட்டாக கூட யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த அப்ளிகேஷனை அல்லது வெப்சைட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக சைன்இன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் டெம்பரரியாக யூஸ் பண்ணுற ஒரு மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ், கேமரா, ஃபைல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் எடிட் பண்ண வேண்டிய உங்கள் ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் ரொம்பவே முக்கியமான ஸ்டெப்பு. ப்ராம்ப்ட் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஸ்க் எனிதிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் this image into Studio Ghibli art style. இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சைடில் ஒரு ஆரோ சிம்பிள் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க. ஜிப்லி ஸ்டைலில் கன்வெர்ட் ஆகி சூப்பராக நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. இந்த ஃபோட்டோவை உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே தெரியுது பார்த்தீங்களா 3 டாட், அதை செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ எடிட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.